ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதனால் 11த்துக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி 12த்துக்கு நம்ம கொடுப்போம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோசுவாலஜியோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா ஆன்சர்ஸ் கீஸையும் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். கிடைச்ச உடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, டைப் ஏ டைப் பின்னு சொல்லி 2 கொஸ்டின் இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, கிரேஸ் மார்க் வந்து 1 வேர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் ஏல வந்து ஃபஸ்ட் 1 வேர்டுக்கு இ, சரியா, செகண்ட் 1 வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஆ, தேர்ட் 1 வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஆ, ஃபோர்த் 1 வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஆ, ஃபிஃப்த் 1 வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஆ, சிக்ஸ்த் 1 வேர்டுக்கு வந்து அதாவது கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, ஏன்னா கொஸ்டின் வந்து தவறானது. அதுக்கப்புறம் 7th 1 வேர்டுக்கு ஆ, 8th 1 வேர்டுக்கு ஆ. சரியா, இது வந்து டைப் ஏல. டைப் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் 1 வேர்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸில் சார்லஸ் டார்வின் பங்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே நீங்கள் எழுதணும். அதுக்கு வந்து 2 மார்க்கு. அதுக்கப்புறம் எலும்பு மீன்களின் பொது பண்புகள், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதேனும் 2 எழுதுனா போதுமானது. மொத்தம் 11 பாயிண்ட் இருக்குது, ஏதாவது 2 எழுதிங்கன்னா போதுமானது. மண்புழுவின் சுவாசம், சரியா, அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது 1 எழுதிங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உயிர்ப்பு திறன் விசி, சரியா, இதுலேயும் வந்து நீங்கள் ஏதாவது 1 எழுதிங்கன்னா போதுமானது. அதுலேயும் முக்கியமாக 4th பாயிண்ட் பாருங்கள், விசி ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி, சரியா, அதை எழுதுனீங்கன்னாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 13வது கொஸ்டின் நெப்ராவின் அண்மை சுருள், அதாவது பிசிடின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே 1 மார்க், 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். 14th கொஸ்டின் வந்து ஏதேனும் 4 மட்டும் எழுதுனா போதுமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைடாய்டு ஹார்மோன் பற்றி, சரியா. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டினில் 19வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதில் 15வது கொஸ்டின் வந்து பாருங்கள், மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் பயன்கள், சரியா, அதுக்கு வந்து 1.5 மார்க் 1.5 மார்க் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 16th 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு லைன் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. 17th இதில் ஏதாவது 3 எழுதுனீங்கன்னா போதுமானது. மொத்தம் 10 பாயிண்ட்டுகள், ஏதாவது 3 எழுதினீங்கன்னா போதுமானது. 18th கொஸ்டின் அட்ரினலின் பணிகளில் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்டில் ஏதாவது 3 எழுதினீங்கன்னா போதுமானது. 19வது கொஸ்டின் திரவ மூட்டுகளின் வகைகள் இருக்குது பாருங்கள், ஏதேனும் 3 மட்டும் எழுதினீங்க அப்படின்னா போதுமானது, சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா. இந்த பாகங்களை குறி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சிம்பிளான ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளோ பாகத்தை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சப்போஸ் மறந்து போச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் ட்ரிக்கை வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா. பயாலஜி டயக்ராம் வீடியோ வின்சன் இன்ஃபோன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும் அது, சரியா. அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடைந்த இரத்த குழாயில் நடைபெறும் இரத்த உறைதலை விளக்கும், அதாவது தொடர் வரைபடம் உள்ளார்ந்த இரத்த உறைதல் நிகழ்வு, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள், சரியா, கிட்டப்பார்வை தூரப்பார்வை, அதுக்கு வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. மீன்களின் உணவூட்ட மதிப்பு, சரியா, அதுக்கு வந்து நமக்கு வந்து 8 பாயிண்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது 5 மட்டும் எழுதுனீங்கன்னா போதுமானது. அதனால் பயோசுவாலஜியில் நமக்கு 1 மார்க் கிரேஸ் மார்க் இருக்குது. சந்தோஷமான விஷயம் தான். ஓகே, தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.